நிலையை கலந்து கொள்ளும்படி நீர் எங்கள் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கின்றோம். எங்களோடு கூட பேசும் இடைபடும். வந்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் கடந்து செல்வதற்கு நீர் எங்கள் அருள்புரியவை நம்முடன் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபை இந்த ஆராதனை மூலமாக வெளிப்படட்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் யாவும் எழுந்து நின்று கீதங்கள் கீர்த்தனை 30 பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரை. கீதங்கள் கீர்த்தனை 30. நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனை நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாகி மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே நீ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவர்களின் பெரிய கற்பனை வேறொருமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்துக்கிட்டே சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் பண்ணிட்டு மௌனமாக நாமை சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் மற்றும் இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதியாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் தீர்மானத்தில் இருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வளமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே உமக்கு அயலார் புரோதமாக பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். வழியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனந்திரமுறை ஆவுக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தெய்வ வசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் செவேறிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவர்கள் தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கு இருக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரங்களின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலை ஆக்கி சகல நன்மையில உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பெந்தை கோஸ்தத்தினால் பின்னரும் 9ஆம் ஞாயிறு
சிறுவர்கள் சிறப்பானவர்கள் சிறு பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று திருவுளம் பற்றின கிருபையுள்ள பிதாவே, எளியவர்களையும் சிறியவர்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் நீரே. எங்கள் திருச்சபின் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கனத்தையும் கீழ்ப்படுதலையும் செலுத்தி உம்மால் வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை சுதந்தித்துக் கொள்ளவும், நாங்கள் அவர்களை தடை பண்ணாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கவும், அவர்கள் சுவிசேஷத்தின் தூதுவர்களாய் மாற்றப்படவும், சிறு பிள்ளைகளை தடை பண்ணாமல் தமிழத்தில் வரவழைத்து ஆசீர்வதித்து முத அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்குள் அவர்களை காக்கப்பட்டு முது கிருபையினாலே ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிமதிகளுடைய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவதாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானாலும் சுயாதீனான உள்ளமானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க்கு அதிகாரம் 10 வசனங்கள் 13 முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடுமுடிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது இது ஆண்டவரின் நல்வார்த்தை. வானத்தையும் பூமியையோ காணப்படாதமான எல்லாவற்றும் படைத்தவராயிருக்கிற ஒரே விசுவாசிக்கிறேன், ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனுக்குமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். அவர் சகலம் திரும்பிதாவிலே ஜெபிக்கிறவர், தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், தேவனானவர், உண்டாகுடன் ஜெபிக்கப்படவர், பிதாவுடைய தன்மையோடவர், சகல உண்டாகினவர், நமக்காகவும் ரட்சிப்புண்டாகவும்
பரமனுக்கு இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னியாய்க்கு அவதரித்து மனிதனான நமக்காக புனிதத்தின் காலத்தில் பாடுபட்டு அடக்கப்பட்டான். பீத வாக்கின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனுக்கு ஏறி நான் அழுது பார்த்து தீக்கிறார் உள்ளோர் கொடுத்தருமாய் பிதாவுக்கு புறப்படுவருமாய் பிதாவுக்கு மாணவனு கூட சோதரிக்கப்படுவருமாய் இருக்கிற பரிசுத்தாக விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையுடன் விசுவாசிக்கிறேன். வாமனுடன் எண்ணப்பட்ட ஒரே ஞானஸ்நானம் சேர்க்கிறேன். மருத்துவர்களும் மருந்திருக்கும் உண்டான காத்திருக்கிறேன். ஆமென். உட்கார்ந்தில் ஒரு சில அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். சிறுபிள்ளைகள் திருவசனம் சொல்லுங்கள். சிறுவர்கள் சிறப்பானவர்கள். இயேசு பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். Everywhere from east to west, praise the name of the Lord. Psalms 103:3. சிறுவர்கள் சிறப்பானவர்கள். இயேசு பேச்சை கேட்டு யாவரும் அவர் புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இயேசு பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாற்றுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம். அடியேன் கேட்கலேன். திருவசன பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஒரு சில அறிவிப்புகள் நாம் ஏற்கனவே அறிவித்தோன்னா இந்த வாரத்திலே நமக்கு என்னது மாதாந்திர தேர்வு நடைபெறாது. அதற்கான அறிவிப்புகள் பின்னதாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதேபோல் வருகின்ற வாரம் 2/8/2026 அன்று பாலர் ஞாயிறாக ஆசரிக்க இருக்கிறோம். அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே பாலர் ஞாயிறாக ஆசரிக்கிறோம். அதனால் சிறு பிள்ளைகள் யாவரும் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நான் ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய அடைக்கலப்படும் செய்யத்தின் 14வது சூத்திர பண்டிகை ஆகஸ்ட் மாதம் 14, 15, 16 ஆகிய நாட்களிலே தூய பவுலின் ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இதற்கான நிகழ்ச்சி நிரல் ஏற்கனவே நாம் சென்ற வாரத்தில் அறிவித்தோம். அதேபோல் அந்த நோட்டீஸ் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டது. அதேபோல் நோட்டீஸும் உங்களுடைய ஆலயத்துக்கு முன்பதாக ஒட்டப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ள அதற்காக திருமுறை தேர்வு கண்டு நீங்கள் ஆயத்தமாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த திருமண தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் நீங்கள் உங்கள் சபை ஊழியரிடத்தில் பெயர் பதிவு செய்த கடைசி நாள் 2/8/2026 அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ள உங்கள் அன்போடு கூட ஞாபகப்படுத்தினேன். தேர்வு நடைபெறும் நாள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி திருவிருந்த ஆராதனைக்கு முன்பதாக இந்த திருமுறை தேர்வானது நடைபெறும். அதேபோல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு நாள் வருமான காணிக்க நம்முடைய 14வது சூத்திரப்படிக்கான ஒரு நாள் வருமான காணிக்கை கவர் வருகின்ற வாரத்தில் நீங்கள் ஆலயத்தில் படைக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ள அதற்கான கவர்கள் கரங்களிலே கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் உங்கள் வில்லங்களை சந்திப்பதற்காக நானும் குருவானவருமாக வருகின்ற நாட்களிலே உங்களை சந்திக்க வருவோம். அப்போது
நம்முடைய தோத்திர பண்டிகைக்காக எங்களை சிறப்பாக காணிக்கை கொடுக்க உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல் நம்முடைய ஆலயத்தில் சென்ற மாதத்தில் நடைபெற்றதற்கான தேர்வுக்கான பரிசுகளை இப்போது நாம் கொடுப்போம். ஐயா அவர்கள் கரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர் பிரிவுக்கான பரிசு 2ஆம் பரிசு எப்சிபா பிஎப்சிபா. 3ஆம் பரிசு தங்கமலர். பெரியவர்கள் பிரிவுக்கான பரிசு 1ஆம் பரிசு செல்வமேரியர். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தெய்வீக பலனும் நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் பேர குழந்தைகளோடும் எப்பொழுதும் என்னென்றும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சேகர தோத்திர பண்டிகையானது வருகின்ற மாதத்தில் 14, 15, 16 ஆகிய தேதி நடைபெற இருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள், ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் இந்த பண்டிகையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தருவாராக. அதே போல் தேர்வு அதுக்கான குறிப்புகள் நோட்டீஸில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் உடனே பேர் கொடுங்கள். நாங்கள் கால் டிக்கெட் கொடுக்க வேண்டும். பேர் கொடுக்கும்போது தான் அந்த கால் டிக்கெட்டை உடனே என்ன செய்ய முடியும், நாங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா பேர் எக்ஸாம் யார் எழுதுகிறா அவங்க பேர் தெரியாமல் இருப்பது தான் கால் டிக்கெட் கொடுத்து நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் தயவுசெய்து உங்களோட பேர் சபையுடைய பங்கு பதிவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இருந்தவாறே தலை வணங்கி நாம் ஆண்டை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து பாடல் பாடி உம்மை மகிமைப்படுத்த அந்த கிருபை கொடுத்திருக்கிற என்னுடைய தகப்பனே, இந்த அருமையான வேளையில் கூட உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க இருக்கின்றோம். எங்களோட பேசும், எங்களை உம்முடைய வார்த்தை மூலமாக நீ வெளிப்படும். உம்முடைய கிருபை உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட இடைப்படட்டும். இவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அருமையான நம்முடைய ஆலயத்தில் அருமையான மேட்டை விரிச்சிருக்கிறோம். இதை கொடுத்த அருமையான குடும்பத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் அருமையான பிள்ளைகளுடைய பொருத்துணர்களை இதற்காக என்ன நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கின்றார்களோ அதை கடவுள் நிறைவேற்றுவராக. ஹல்லேலூயா. ஆமாம், அநேக நேரத்தை சொல்லும்போது உண்டு, ஆலயத்தில் பொருத்தனையோடு ஜெபித்து பாருங்கள், அதுக்கு தக்க பலன் உண்டு. ஒரு இடத்துல இப்படி தான் மேட்டு விரிக்கணும் அப்படின்னு சொன்னவுடனே கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை தாண்டி பல மடங்கு போயிடுச்சு. ஆனால் அவங்க தாயார் சொன்னாங்க, அவர் பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி கேட்டாங்க. சரி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணுறது வேறு. நீங்களும் மேட்டு விரித்தாங்க. விரித்து ஒரே வாரத்தில் என்ன பொருத்தனை பண்ணாங்களோ அதை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள. சிலவங்க டக்குன்னு கொடுத்துருவார், சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் உடனே ஆண்டோட சண்டை போட்டுறக்கூடாது, அப்படி தானே? ஆமாம், நம்ம மறந்துடுவோம். கடவுள் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். பார்த்துடுங்க. அது தெரியும், என் பிள்ளை பொருத்தனையோடு என் வீட்டுக்கு செஞ்சுருக்கிறான், அவனை கண்டிப்பாக நினைச்சுவேன். அந்த கரெக்டாக எப்போ கொடுக்கணும் அப்போ என்ன செய்வார், ஆண்டவர் கொடுப்பார். அதை விசுவாசத்தோடு நீங்கள் பொருத்தனையோடு செய்யுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறுவர்கள் சிறப்பானவர்கள் என்ற தலைப்பை சிந்திக்க முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட இந்த வேத வசனம் இதுதான்.
அவர் குழந்தையாக இருக்கும்போது, சிறுவனாக இருக்கும்போது எருசலேமை ஆலயத்திலே வந்து அவர் பேசுகின்ற காரியங்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கேள்விகள், அவர்கள் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில்களை அங்கு இருக்கின்ற படித்தவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் பார்த்து வியப்பு அடைந்தார்கள், பிரமித்தார்கள். உண்மையாகவே சிறுவர்கள் சிறப்பானவர்கள்தான். நாம் சிறுவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்கள் அவர் பேசுகின்ற முறைமை, அவர்கள் நடக்கின்ற நடைகள், சிரிக்கின்ற சிரிப்பை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே அதை காட்டிலும் மகிழ்ச்சி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், பிரச்சனை, கவலைகள் வந்தாலும் நம்முடைய மத்தியிலே முன்னின்று சிறுவர்கள் பேசினால் போதும், அது மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அது உண்மைதான். ஒரு சமயத்தில் நான் வள்ளியூரிலே சபையுலா பணியாற்றும் போது ஒரு குட்டி தம்பி உண்டு. அவனுடைய சேட்டை வித்தியாசமாக இருக்கும். வீட்டிலேருந்து ஒரு கம்ப்யூட்டர் வருவான், எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அடிச்சுட்டு போயிடுவான் கம்பூச்சி. குட்டி பையன் மேலே எல்கேஜி தான் படிப்பான். அவன்கிட்ட, ஏன் தம்பி இப்படி அடிக்கக்கூடாதுல்ல, நீ ஏசப்பா பிள்ளை தானே அப்படின்னா, நான் ஏசப்பா பிள்ளை தான், நீங்கள் ஏசப்பா பிள்ளையா அப்படின்னு கேட்டான். எதுக்குன்னு, டெய்லி முட்டாய் கொண்டா நீ ஏசப்பா பிள்ளைன்னா அடிக்க மாட்டேன் அப்படின்னா. நான் முட்டாயை கொடுத்து அவனுக்கு நான் ஏசப்பா பிள்ளையா, யாரும் என்ன செய்ய மாட்டான், அவன் அடிக்க மாட்டான். டெய்லி விபிஎஸ் முட்டாய் கொடுப்போம், அடிக்க மாட்டான். ஒரு நாள் முட்டாய் கொடுக்கல, கம்மதிட்டு வந்துட்டான். என்ன நீ முட்டாய் தரல? ஒருவேளை அவன் சேட்டை வித்தியாசமாக இருந்தாலும் அவனோட பேச்சு என்ன செஞ்சு எங்களை சந்தோஷப்படுத்தினது, சிரிப்பை கொண்டு வந்தது. உண்மையாகவே சிறுவர்கள் சிறப்பானவர்கள் தான். இந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் சிறுவர்களின் மகிழ்ச்சி, அவருடைய கொண்டாட்டம் இந்த உலகத்தில் எங்கேயும் நிச்சயம் முடியாது, வாங்க முடியாது. ஒருவேளை சிறுவர்களை அழகாக தம்பி வசனம் சொன்னாலும் டான்ஸ் ஆட சொல்கிறோம். டான்ஸ் ஆட தெரியிட்டாலும் வசனம் சொல்லிட்டாலும் அவருடைய முகப்பாவனை, அவனுடைய பேச்சு நம்மளே ஒரு நாள் நினச்சது போர் அடிக்க செய்யாது. அதிலே நம்ம சிரிப்போம், அப்படி தானே? ஆமாம். பிரியமானவர்களே, சிறுவர்கள் சிறப்பானவர்கள், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த சிறுவர்கள் சிறப்பானவர்கள் சொல்லப்பட்ட காரியம் என்ன? ஒன்று, அவர்கள் கள்ள கபடம் இல்லாதவர்கள். சிறுவர்கள் யார்? கள்ள கபடம் இல்லாதவர்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு ஒரு சிறுபெண் இருக்கின்றாள். அவள் அடிமையாக ஒரு வீட்டிலே வேலை செய்யும்படி அவர் கொண்டு செல்லப்படுகின்றார். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான் வீட்டிற்கு அந்த சிறுமியானவள் அடிமையாக கொண்டு செல்லப்படுகின்றாள். அவருடைய பெற்றோர்கள் யார்? அவர் பெற்றோர் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது சிறுபெண். சிறுபெண்ணை யாரா சொல்லுவோம்? ஒரு 12 வயசுக்குள்ளே தான் சொல்லுவோம், அப்படி தானே? இல்லை 15 வயசுக்குள்ளே தான் சொல்லுவோம், அவ்வளோதான் சிறுபெண். மற்றவங்க வாலிப பெண் அப்படின்றுவோம். இந்த சிறுபெண் அங்கு இருக்கின்றாள். ஒருவேளை அவர் அடிமை, நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனால் அவள் உள்ளத்திலே கள்ள கபடம் ஒன்றும் கிடையாது. அங்கு நாகமான் இருக்கின்றான். அந்த வீட்டினுடைய தலைவன் மாத்திரமல்ல, சீரிய நாட்டுவின் படைத்தலைவன். அவனுடைய உடல் முழுவதும் குஷ்டம். குஷ்டம் என்று சொன்னால் உடல் முழுவதும் புண், நாட்டம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. திறமையானவன், பலசாலி. வேதம் சொல்லுகிறது ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்
அவன் உடல் முழுவதும் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இதை அவள் கவனித்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்கலாம். இதை அவள் காதால் கேட்டிருக்கலாம், இல்லை அறிந்திருக்கலாம். இந்த இடத்துல அந்த சிறு பெண்ணானவள் கள்ள கபடம் இல்லாதவளாய், என்னை அடிமையாக பிடிச்சிட்டு வந்தாளா, எங்கள் அம்மா விட்டு என்னை பிரிச்சுட்டு வந்தாளா, எங்கள் அப்பா விட்டு என்னை பிரிச்சுட்டு வந்தாளா, உனக்கு இன்னும் வேணும், இன்னும் பெரியவங்களாம் என்ன சொல்லுவோம், ஆடின ஆட்டத்துக்கு உடல் முள்ளும் வலது வரும்ல, வராமல் இருக்குமா, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஆனால் சின்ன பிள்ளைகள் எப்படி சொல்லுமா? சொல்லாது. அவள் கள்ள கபடம் இல்லாதவளாய் அவனிடத்தில் சொல்லுகின்றாள். சமரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கின்றாள். நீர் அங்கே போவீர் என்று சொன்னால் உனக்குள் இருக்கின்ற குஷ்டரோகம் குணமாகும் என்று சொல்லி கள்ள கபடம் இல்லாதவளாய் நாகமானுக்கு நம்பிக்கைக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவள் பகிர்கின்றாள். அவள் மனதிலே கள்ள கபடம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இதுதான் சிறுவர்கள் சிறப்பானவர்கள். ஒரு குட்டியை தம்பியை ஒரு கொட்டு கொட்டிட்டு சட்டப்படான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முட்டாய் கொடுங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பான். உண்மையா இல்லையா? வீட்டுக்கு கூட்ட யாருன்னு தெரியாது, என்ன செஞ்சிருவான், வீட்டுக்கு வந்துடுவான். ஏன்? அவர்கள் மனதில் கள்ள கபடம் ஒன்றும் இல்லை. அதனால தான் அவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள். ரெண்டாவது என்ன நீ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறுவர்கள் கரிசனை உள்ளவர்கள். பிரியமானவர்களே, தன் அடிமையாய் வந்தாலும் தன் எஜமான் மீது கரிசனை அவளுக்கு இருக்கின்றது. ஒருவேளை அவன் குஷ்டரோகம் இருக்கின்றான், வேதனைப்படுகின்றான், நாம் ஒரு அடிமை பெண்ணு தானே என்று விட்டுவிட்டிருக்கலாம். ஆனால் அந்த சிறு பெண் அப்படி செய்யவில்லை. அவன் மீது கரிசனை கொண்டாள். ஒரு கிராமத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகை, சிறுவர்கள் கலை நிகழ்ச்சி நடிக்க வேண்டும். ஓவிநாள் பாடசாலையில் அங்கு சிறுவர்களை அழைத்து நாடகங்களை பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு சிறிய ஒரு 5 வகுப்பில் உள்ள சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அப்பொழுது எல்லாம் சேர்த்து வச்சாச்சு. ஒரு பையனை மட்டும் நாடகத்தில் சேர்க்கலை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையனை சேர்த்துக்கிடுங்க, அவன் கொஞ்சம் திக்கு வாங்கி தான், பேச மாட்டான், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சின்ன கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுப்பேன், அவனுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவனுக்கு சின்ன ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர்னா, இயேசு பிறப்பார், அப்போ சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அப்போ அவன் உட்காந்து சத்திரத்தோட மேனேஜராக இருந்து இங்கே தங்குவதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த டைலாக் ஒன்று கொடுக்கப்படுகிறது. இவங்களுடைய பெற்றோர்கள் டெய்லி சொல்கிறாங்க, இங்கே தங்கு இடம் இல்லை, சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லி டெய்லி அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. டீச்சர் சொல்லி கொடுக்காங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்துச்சு, ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேச்சுரலாகவே மரியாளும் யோசேப்பும் அந்த சத்திரத்துக்கு வராங்க. கண்ணீரோடு வந்து நிற்கான் யோசேப்பு. மரியாளும் வந்து நிற்கின்றால். யோசேப்பு கேட்கான், அந்த திக்கு பேசுவான்ல, திக்கு வாயாக இருப்பான், பேச முடியாது. அந்த இடத்துல அவனுக்கு மேனேஜராக நிற்கிறான். சத்திரக்காரரே, என் மனைவி பிரசவத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுறா, கொஞ்சம் இடந்தாங்களேன் அப்படின்னு அந்த சின்ன பேட்டை கேட்காங்க. இவன் சுத்து முத்து பார்க்கான். இந்த டைலாக் இடந்தாங்க இடந்தாங்க. இவன் பதில என்ன செய்யல. டீச்சர் சொல்கிறாங்க, டே சொல்லுடா, இடம்லாம் சொல்கிறான். அம்மா டே சொல்கிறா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இங்கே இடம் இல்லை, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொன்னானா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிறுவர்கள் கரிசனை உள்ளவர்கள். இந்த நாகமானனை விட்டிருக்கலாம்,
அவள் கரிசனை கொள்ளுகின்றார். என் எஜமான் வேதனைப்படுகின்றான், என் எஜமான் சரீரம் முழுவதும் நாற்றம் எடுத்தவனாய் இருக்கின்றான், என் எஜமான் இந்த சீரிய நாட்டினுடைய படைத்தளபதி, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், நான் கண்டும் இருக்கின்றேன், அங்கு சமரியாவிலே தீர்க்கதரிசி இருக்கின்றான், அங்கிடத்தில் இவன் போவான் என்று சொன்னால் கண்டிப்பாக விடுதலை உண்டு என்று சொல்லி அவன் மீது கரிசனை கொள்ளுகின்றாள். தன்னை போல வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாள். சுகமற்ற ஒரு படைத்தளபதியாக இருக்க வேண்டும் விரும்புகின்றாள். அதனால தான் சொல்றா தைரியமா, நாகமான் இடத்துல, எஜமானே நீர் அங்கு போவீர் என்று சொன்னால் உமக்கு சுகம் கிடைக்கும். கரிசனை உள்ளவர்கள் சிறுவர்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாள். அங்கு மக்கள் காத்திருக்கின்றார்கள், பசி, உணவு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கின்றாள், இயேசு கேட்கின்றாள், உங்களிடத்தில் யாராவது உணவு இருக்கின்றதா? இங்கே இருக்கின்ற ஜனங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் சீஷரிடத்தில் கேட்கும்போது அங்கு சீஷர்கள் ஒரு சிறு பையன்ட போய் உன்ட இருக்கு ஆண்டவர் கேட்காரு தாரியா. அவன் பார்க்கின்றான், அவனும் வயிறுபசியாக இருக்கின்றான், அவனுக்கும் உணவு வேண்டும். அவன் மீது கரிசனை கொண்டு பெற்றோர் அவனுக்கு மாத்திரம் 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் சுற்றுமுற்றும் பார்க்கின்றான், வயதானவர்கள் இருக்கின்றார்கள், வாலிபர் இருக்கின்றார்கள், அவனை போல சிறு பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் நான் மட்டும் சாப்பிட்டால் நன்றாக இருக்கிறாதே. இயேசு கேட்கின்றார், கொடுத்துதான் பார்ப்போமே, அவர்களும் உண்ணலாம் நாமும் உண்ணலாமே என்று சொல்லி அவன் இருக்கின்ற மக்கள் மீது கரிசனை கொள்ளுகின்றான். ஆனபடியால் தான் தனக்கு வேண்டிய வைத்திருந்த உணவை கேட்ட உடனே என்ன செய்கிறான்? கொடுக்கின்றான். கரிசனை உள்ளவர்கள் சிறுவர்கள். மூன்றாவது, இந்த சிறுவர்கள் யார்? சிறப்பானவர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, சிறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கு பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஏன்? அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற 16ஆம் வசனத்தில் அவர்கள் அணைத்து கொண்டு அவர்கள் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, குழந்தைகள் யார்? கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசு. ஒரு பெரிய பரிசு. பிரியமானவர்களே, இந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் அவளை ஆசீர்வதித்திருக்கின்றார். 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் அவரால் கிடைக்கும் பலன். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் கனிதான் குழந்தைகள். சிறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகார் வனாந்தரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆபிரகாமால் துரத்தப்பட்டவளாய் தன் குழந்தையை சுமந்து கொண்டு வனாந்தரத்தில் போய் கொண்டு இருக்கும்போது தண்ணீர் இல்லாத பிரச்சனை. தன் குழந்தை அழுகின்றது. இவளால் தாங்க முடியவில்லை. என்ன செய்வது? குழந்தை வனாந்தரத்தில் ஒரு பகுதியிலே வைத்து விட்டு சிறு குழந்தை சாவதை பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் கதறி துடிக்கின்றாள். கடவுள் அந்த சிறு பிள்ளைக்கு தண்ணியை குடிக்கின்றாள். பிரியமானவர்களே, தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் அந்த சின்ன பிள்ளையின் சத்தத்தை கேட்கின்றாள். தாயார் சத்தத்தை கேட்டு அங்கு இருக்கின்ற நீரூற்றை காண்பித்து தண்ணீர் கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்று சொன்னால் சிறு பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிற கடவுள். உங்களுடைய வீட்டில் சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லி பாருங்கள், உடனே விடுதலை உண்டு.
எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஒரு சின்ன பலவீனம் இருக்குது. உங்கள் பேரன் பேத்தி இருக்கலாம், உங்களுக்கு குழந்தை இருக்கலாம். ஏம்மா ஏசப்பனை ரொம்ப நேசிக்கிறார், நீ எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு சின்ன சிலுவை இடத்தை பார்த்து பாருங்கள், உடனே சுகம் கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகள் ரொம்ப நேசிக்கின்றார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றால், சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அதுக்கு தடையாக இருப்பது யாரு? யாரு? நாம் தான், பெற்றோர் தான். 10th படிக்க, 9th படிக்க, 8th படிக்க என்ன செய்கிறோம்? டியூஷனுக்கு போ, கோயில் அங்கே தான் இருக்கும், ஐயா அங்கே தான் இருப்பான். சொல்லுமா சொல்லலையா? நேராக டியூஷனுக்கு அனுப்பிடுறோம். கடைசியில் பிள்ளைகள் படிக்கலாம் என்ன செய்கிறோம்? ஐயா ஜோமுனுங்க ஐயா, படிக்கவே மாட்டோம். எங்கே படிக்கும்? தடையாக இருப்பது யார்? பெற்றோர். ஆலயத்தில் வந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல, சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டோம். யா 10th படிக்கணும்ல, நிறைய மார்க் எடுக்கணும்ல, 12th படிக்காங்களா? ஐயா கடவுள் ஆசீர்வதிக்கலை அப்படின்னா எவ்வளோதான் படித்தாலும் என்ன செய்ய முடியாது, மேலே வரவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உண்மை அதுதாங்க. கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் நம்முடைய பிள்ளைகளை. சண்டே ஸ்கூல் அனுப்புங்க, வாழைப்படத்துக்கு அனுப்புங்க, ஆலயத்துக்கு கூட்டி முன்னால் வைங்க. எங்களோட ஒரு பையன் படித்தான் 10th, ஹை மார்க், ரொம்ப நல்லா படிப்பான். ஒரு நாள் பார்க்க சட்டெல்லாமல் அலையுதாங்க. எல்லாம் செண்டம், பயங்கர திறமசாலி. கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுங்க. அவர் ஆசீர்வதிக்காமல் நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் அடைய செய்யவே முடியாது. வாழ்க்கை என்பது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் கையில் இருக்குது. பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சிறுவர்கள் சிறப்பானவர்கள். கடவுள் உங்கள் பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வீட்டில் விட்டுட்டு பிள்ளை கோயிலுக்கு என்ன செய்யுங்க? வராதுங்க. பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. வாலிபர்களை வாழைப்படத்துக்கு அனுப்புங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லி. இல்லைங்க, பொல்லாத உலகத்தை வாழ்ந்துருக்கு. உண்மையே இல்லையா? நாம் உலகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். தேவனுடைய பாதுகாப்பு வேணுமையா? கரும்புளித்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளுக்கு முன்னால். தேவனுடைய பாதுகாப்பு வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு. தேவன் ரொம்ப நேசிக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை. டெய்லி எத்தனை பேர் நீ ஜெபம் பண்ணுறீங்க ஏசப்பாட்ட? சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம். பிள்ளைகள் யார்? சிறப்பானவர்கள். எப்படி? கள்ளக்கபடம் இல்லாதவர்கள். அதோடு மாத்திரமல்ல, கரிசனை உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, இப்படி என் பிள்ளைகள் வளர நீங்கள் என்ன செய்யுங்க? கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை காணிக்காண்ட சத்திர அர்ப்பணிக்கண்டமாக யாவும் எழுந்து நின்று கீதங்கள் கீதம் 470 பாடுவோம். இயேசுவே கிருபாசன பதியே. கீதங்கள் கீதம் 470. இயேசுவே கிருபாசன பதியே.
கண்டவாறே நம்மை நம்முடைய காணிக்கையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரை நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த அருமையான வேளையிலே நம்முடைய பிள்ளை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு காணிக்கப்படுத்திருக்கின்றார்கள். தோத்துர காணிக்கப்படைத்த பிள்ளைகள் உண்டு, தசம காணிக்கப்படைத்த பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு எங்களையும் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் படைத்த காணிக்கை எங்களையும் நாம மையமிக்கின்ற வளமெடுத்து பயன்படுத்தும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவும் அவர் தம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பற்றி சீஷர் கொடுத்து நீங்கள் வாங்கி புஷிங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், என்னை நினைக்கும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாக முடி, உங்களுக்காகவும் அநேகரும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைக்கும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினா. பரமண்டலில் இருக்கிற அவனுடைய சமூகத்தில் சைத்திரத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். நம்முடைய பாத்திரமை உணர்ந்து நம்ம தாழ்த்தி தன் ஜெபத்தை நாம் எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலையை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உடைய மேஜின் கீழ் துணிக்கைகளையும் பறிக்கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல, ஆனாலும் தேவரி எப்பொழுது இயக்கம் செய்கிறீர்களே அச்சங்களும் மாறாத ஆண்டவராக்கி, ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக செய்தமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் என்ன எங்கள் கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? பாருங்கள், கிறிஸ்து மத்திய ஆயத்தமாக இருக்கிறது. Amen.
அன்பின் விருந்தருந்த வந்தோம். அருமை ரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அப்பாயும் எனதுள்ளங்களை பல வாராத நோக்கும் எண்ணங்களை கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். யாரும் திருப்தி செய்வீர். அருமை ரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவ சரீரத்தம சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டுள்ளார். நாம் அவர் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என் ஆத்துமாவே எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த மாதத்தின் முழுவதும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க நீ தந்த எல்லா விதமான கிருபைகளுக்காய் தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். செய்கின்ற பிஸ்னஸை ஆசீர்வதியும், செய்கின்ற வேலையை ஆசீர்வதியும். மீதியான துணிகளை எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அன்று வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனை, ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதியும். செய்கின்ற பணிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் பிஸ்னஸ் பார்க்கின்ற பிள்ளைகள், விவசாயம் செய்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். வாகனத்தில் போகும்போது வரும்போது பாதுகாப்பை கொடும். படிக்கிற பிள்ளைகள் உண்டு, ஆசீர்வதியும். பள்ளிக்கு கல்விக்கு போகும்போது பாதுகாப்பை கொடும். நல்லா படித்து நல்ல மதிப்பெண்ணை பெற தேவனாய் கர்த்தர் அருள் புரிய வேணும்னு ஜெபிக்கின்றோம். சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், பலவீனத்தில் ஆத்தம் எடுத்து போடும் தகப்பனே. ஆண்டவரே, சுகம் பலன் ஜீவனை அருளி செய்யும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை கூட இருந்து கரமுடித்து வழிநடத்த வேணும்னு ஜெபிக்கின்றோம். பண்டிகைக்கு ஆயத்தப்படுகின்றோம். பண்டிகை தேவைகள் உண்டு, தேவைகளை சந்திங்க. குடும்பமாய், பிள்ளைகளாய், பேர குழந்தைகளாய் பங்கு பெற தேவனாய் கர்த்தர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே, ரெட் கலர் மேட்டு விரித்திருக்கிற அருமையான குடும்பத்து பிள்ளைகளுக்காய் வருகிற தகப்பனே, என்ன நோக்கத்தோடு என்ன பிரார்த்தனையோடு இந்த ஆலயத்தில் ஆண்டவரை மேட்டு விரிச்சிருக்காங்களோ அது நிறைவேற கர்த்தர் அருள் புரிவீராக. அவருடைய பணியை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நம்முடைய கிருபை பிரசன்னம் ஒரு தூர தேசத்திலிருந்து பணி செய்தாலும் தேவனா கர்த்தர் கூட இருந்து பிள்ளைகள் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் வருங்காலங்களையும் ஆசீர்வதிப்பீராக. செய்கின்ற பயணங்களிலே எப்பொழுதும் கூட செல்ல வேண்டும் ஜெபிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பாடல் குழுவின பிள்ளைகள், சேவா செய்த தம்பி ஆசீர்வதியும். சபையில் குடும்ப பிள்ளைகள் ஆசீர்வதியும். குருன குடும்ப பிள்ளைகள் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். இந்த ஆலயத்தை நேசித்து தன்னாரமாய் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆலய பணியோட இருக்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கின்றோம்.
இந்த ஆலயத்தில் கடந்து செல்கின்ற போகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்தில் ஜபிக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடி உடைய பிரசன்னம் தொடர்ந்து வழிநடத்த ஜபிக்கின்றோம். எங்கள் ஆலயத்திலிருந்து சபையிலிருந்து ஒரு பெரிய இன்ஜினியர், ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரிய கலெக்டர் ஆண்டவர் வருவதற்கு தேவனை உதவி செய்ய ஜபிக்கின்றோம். ஒரு பெரிய ஊழியர்களை எழும்புவதற்கும் தேவனை கர்த்தர் உதவி செய்வேன் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்கு நன்றி தகப்பனே. தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீ முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களுக்குள்ளே இருந்து நீங்க தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் அண்மையிலிருக்கும்படி உங்களிடத்தை சொந்தீங்காக கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்ல தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்து எப்பொழுதும் உங்களை இணைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக நாம் யாவும் எழுந்து நின்று கீதம் 248 பாடுவோம். தூய பந்தி சேர்ந்தகை. எங்கள் கண்மலையுமே பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருத்தின் ஞானமும் எப்பொழுதும் எங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தர்கள் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தில் இப்பக்க கடவோம். யாவருக்கும் நன்றி ஸ்தோத்திரம்.